ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு டீ ஷாப்ல சாப்பிட்றதுக்காக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அன்பு தம்பி ஜெபுலோன் என்ன செஞ்சாரு, ஒரு பிஸ்கெட் வாங்கினாரு. பிஸ்கெட்ல இந்த க்ரீம் பிஸ்கெட்ல நடுவில் இருக்கிற க்ரீமை மட்டும் சாப்பிட்டுட்டாரு. மற்ற இந்த வெளியில இருக்கிறத அப்படியே வச்சுட்டாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அது மாதிரி தான். நடுவில் இருக்க க்ரீம் நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்லி அதை மட்டும் நல்லா சாப்பிட்டுப்போம். நம்மளுக்கு யார் பேசினாலும் யார் என்ன செஞ்சாலும் அந்த வார்த்தைகள் இனிமையா இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை அக்செப்ட் பண்ணி ஓகே நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். யார் மோட்டிவேஷனலா பேசுறாங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் யார் உங்களை கொட்டுறாங்களோ, யார் கசப்பான வார்த்தைகளை பேசுறாங்களோ, ஐயா இவர் எனக்கு பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க விட்டு விலகிடுவோங்க. நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அழகா வசனம் இருக்கு. ஆனால் எண்ணெயே எனக்கு நீங்க தேய்க்க வேணாம், என்னோட தலை எப்பயுமே பக்கி மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. ஆனால் எண்ணெய் ரொம்ப உங்க உடம்புக்கு முக்கியங்க. எப்படி இந்த வெளியில இருக்கிற அவன் சாப்பிடாம விட்டானோ வேஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உண்மையான தேவையான வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி நபரை அதிகமா உங்க கூட சேர்த்துக்கங்க. ஆமென். God bless you.